அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கணேஷ் எப்படியாச்சும் அமிர்தாவை நிலா பாப்பையும் தன்னோட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் எழிலையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே நம்ம நாயும் கேட்டால் எதுவுமே நடக்க போகிறதில்ல, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நாம் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போயிடறாங்க. ஸ்டேஷன் போனதும் அந்த இடத்துல ஒரு போலீஸ் காமெடி மாதிரி இருந்தாலும் நியாயத்துக்காக ரொம்பவே போராடுற விதமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. போனதும் ஏப்பா யார் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அவர்கிட்ட அந்த கணேஷ் என்ன பண்ணேன்னா, சார் என்னோட மனைவியை கடத்தி வச்சுக்கிட்டாங்க, கடத்தி வச்சுட்டு என் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணேஷ் சொல்ல, என்னது கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதான் இவர், சார் இது ஒரு ரொம்ப பெரிய கேஸ் சார், யாரோ இவங்க மனைவியை கடத்தி வச்சுட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் பொறுங்க எதுவாக இருந்தாலும் அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கிட்டே விசாரிக்கிறாங்க. உடனே கணேஷ் வந்து, சார் கடத்தல்னா கடத்தல் கிடையாது, கடத்தல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் பேர் கணேஷ் சார், நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டேன்னா எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். அந்த விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவங்க எல்லாருமே நான் இறந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்னோட மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்கள என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் உயிரோட வந்துட்டேன்ல, அவங்க சட்டப்படி என் கூட தானே அனுப்பியிருக்கணும், ஏன்னா எனக்கு தானே சார் அவங்க மேலே உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணேஷ் வந்து சொல்ல, இதை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் வந்து, சரிங்க நீங்கள் போங்க, இது ரொம்ப பாவப்பட்ட கதையாக இருக்குது, கண்டிப்பாக கான்ஸ்டபிள் வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி உங்கள் கூட அனுப்பி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியனை நம்ம கணேஷ் கூட அனுப்பி விடுறாங்க. கணேஷ் ஒரு பக்கம், சார் நீங்கள் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, எதையாச்சும் ஒன்று பேசி என்னோட மனைவியும் குழந்தையும் என் கூட வாங்கி தர மாதிரி அனுப்பிவிட்ருங்க சார். சட்டத்தில் இருக்கிற ஓட்ட ஒடசல் எல்லாம் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு இது, அதனால் தயவு செஞ்சு எப்படியாச்சும் அனுப்பி விட்டுருங்கன்னு திரும்ப சொல்ல, உடனே அந்த பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்பட செய்கிறாங்க. யோ இங்கே போலீஸ் நீயா நானா? நான் தானே, அப்போ அமைதியாக வாயை மூடிட்டு வண்டி எடியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம எழில் வீட்டுக்கு போயிடுறாங்க. எழில் வீட்டுக்கு போனதுமே இதை பார்த்ததுமே நம்ம தாத்தா, ஈஸ்வரி, எழில் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவனை வேண்டான்னு சொன்னால் திரும்ப வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவும் ஈஸ்வரியும் பேசுகிறாங்க. ஏய் உன்னை ஏற்கனவே சொன்னல, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதை கேட்டு நம்ம பாக்கியாவும் வந்துடுறாங்க. பாக்கியா எழில்னு எல்லாரும் சொல்ல, நீ என்ன இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லை போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஃபோனை எடுக்க, தம்பி நீ எதுக்காக அவசரப்பட்டு போலீஸில் வர சொல்கிற, நானே போலீஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கண் முன்னே கூப்பிட்றாங்க. போலீஸை பார்த்ததும் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஆனால் நடக்க போகிற விஷயம் என்னவோ வேற ஒன்று தாங்க. என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.